பிரான்ஸ் கிளம்பிட்டோம் கைஸ். இன்டர்நேஷனல் ட்ரிப். ட்ரெயின் அவனை ஏற்றிருக்கோம். இங்கே இண்டிவிஜுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு இந்த ரூமு. இப்போ நாங்கள் விளையாட போகிறது ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்டான கேம். அதுவும் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க. நம்ம இருக்கிறதே பிரான்ஸில் தான் இருக்கோம். பிரான்ஸ் அப்படி இல்லைங்க. ஹாய் நண்பா நண்பி, வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் உங்கள் சாண்டி. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனை பார்த்தே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் இருக்கேன். ஃப்ரான்ஸ் கிளம்பிட்டோம் கைஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு நினைப்பீங்க, அதான் இல்லை, மினி ஃப்ரான்ஸுக்கு கிளம்பிட்டோம். என்ன நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கெஸ் பண்ணிடுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரான்ஸ் போகிறோன்னு சொன்ன உடனே நீங்களும் நினைப்பீங்க இந்த முஞ்சியெல்லாம் ஃப்ரான்ஸ் போதா அப்படின்னு. ஆனால் ஃப்ரான்ஸ் போகல, இருந்தாலும் நாங்கள் மினி ஃப்ரான்ஸ் போகிறோம். நான் ஏன் மினி ஃப்ரான்ஸ் சொன்னேங்கிறது மார்னிங் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதை பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு இருக்கு, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப் யார் யார் போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான், ஆசாத்து, அப்புறம் நீ 2 பேர் வர போகிறாங்க. யார் என்னன்னு நான் அங்கே போய் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. மேலும் இந்த வீடியோஸை பார்த்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ட்ரிப் போங்க. அப்புறம் கொச்சி வந்து இறங்கணுன்னே ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டான். அந்த திறமை அனைத்தும் இவரே சார். ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா 2 days 1 night கைஸ். நாங்கள் போகிற இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தால் போக போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தொடர்ந்து பார்க்காதவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எல்லாரும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சவுதர்ன் இந்தியாவை வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். சவுதர்ன் இந்தியாஸ் ரிலேட்டடாக தான் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம ட்ரெயின் வந்துட்டு 12:30 மணிக்கு. இப்போ ட்ரெயின் கரெக்டாக 12:20 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும். ட்ரெயின் ஏறிட்டு ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம் 2 பேர்த்துக்கும். ஸோ அப்படியே எங்கள் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த S7 S6 நம்மளோடது. ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16856 மேங்களூர் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர். ஏன் ப்ரோ வாயில கோடி பேச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நல்லா பேசுங்க. இந்த ட்ரெயின் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 268 ரூபா டாக்ஸோட சேர்த்து வந்தது. ஸ்லீப்பர் ஒரு ஆளுக்கு. ஸோ ரிட்டர்ன் டிக்கெட்டு புக் பண்ணிட்டோம். இருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் வந்து டைமிங் தான் இருக்குது வீக் டேஸில். பட் அந்த டைமில் நாங்கள் வர முடியாதனால வீக்கெண்டில் ஒரே ஒரு ட்ரெயின் விழுப்புரத்தில் இருந்து இருக்குது 1:30 மணிக்கு. மண்டே விடிய காலையில் 1:30 மணிக்கு. அங்கே நாங்கள் ட்ரெயின் ஏறி விழுப்புரத்தில் ஏறி திருப்பி அகைன் கோயம்புத்தூரே வந்துடுவோம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்துருச்சு, போவோம். ட்ரெயினில் தான் போக போகிறோம். இதுதான் மேங்களூர் எக்ஸ்பிரஸ். நம்ம கோச் வந்துருச்சு இங்கே S6. ரொம்ப நேரமாக நின்றுருக்கானே. இந்த ட்ரெயினுக்காக நின்றுட்டு இருக்க போல. ஏன் பைத்தியக்காரனா இருப்பானுங்க போல. இன்னும் ட்ரெயின் அவனை ஏற்றிருக்கோம். இங்கே நின்றுட்டு இருந்தாங்க வயசு ஒருத்தன். யார் என்னன்னு தெரியல. அந்த இன்ஜின் வந்தது பார்த்தீங்களா? இந்த அந்த சைடு போயிட்டு இருக்கான் பாருங்க. இவன் தான் இருங்க, ஜூம் பண்ணுறேன். தான் தண்ணியை போட்டு பேசிகிட்டு இருக்கான். இவன் தான் கைஸ். இங்கே வருங்க, ஆடிட்டு இருக்கான் பாருங்க. கிளம்பிருச்சு, வண்டி கிளம்பிருச்சு. நீ ஒரு 2 நாளைக்கு கோயம்புத்தூர் பார்க்க மாட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டேன் கைஸ். பாய் பாய் கோயம்புத்தூர். 12:30 கிளம்புனது காலையில் 10:15 போகும். சரி கைஸ், காலையில் கண்டினியூ பண்ணுறேன். 10 hours later. முதல்ல போய் கார் எடுக்கணும் ரெண்ட்டுக்கு. ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்க, பயங்கர கூட்டமாக இருக்கு. எக்ஸிட் இங்கே தான். இதுதான் கைஸ் நாங்கள் வந்த ட்ரெயினு. இப்போ நாங்கள் காரு வரும், ரெண்டல் புக் பண்ணியிருக்கோம். இந்த சர்ச் பக்கத்தில் வெயிட் பண்ண சொன்னாங்க. நல்லா இருக்கு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சர்ச் பக்கத்தில். கைஸ் ஃப்ரான்ஸ் வந்துட்டோம், மினி ஃப்ரான்ஸுக்கு. இங்கே தான் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆளுங்க. தெரியுதா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார்? பாண்டிச்சேரி மினி ஃப்ரான்ஸ்னு சொல்லல. அது என்ன காரணங்கிறது அந்த காரை ஏறிட்டு ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அதை பற்றி தூக்கம் மொப்பா இருக்கு. ஆமாம், பார்த்துக்கலாம் விட்டு. கார் வந்தோடனே கிளம்பி பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாய்ஸ் பாண்டி வந்தீங்கன்னா இந்த பஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 140 rupees கொடுத்தீங்கன்னா போதும். பாண்டியில் இருக்கிற எல்லா சைட் சீயிங்குமே கூப்பிட்டு போவாங்க. பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் இந்த பஸ் தான் கைஸ். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பஸ்ஸுக்கு புக்கிங்லாம் பண்ண வேண்டாம். டேரெக்டாக வந்துட்டு அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாலே போதும். உள்ள டிரைவர் உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட வந்து கேட்டாலே போதும், அவரே ஹெல்ப் பண்ணுவார். இங்கே பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே லோக்கல் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிப்பாங்க, சைட் சீயிங்லாம் சுற்றி பார்ப்பாங்க. சம ஆப்ஷனில், ஏன்னா பட்ஜெட்டாக வரணும்னா நீங்கள் 140 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கார் ரெண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார் ஸ்விஃப்ட் 2011 மாடல் தான். சூப்பராக மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. 2 நாளைக்கு நாங்கள் எடுத்திருந்தோம் காரு, ஏன்னா 2 days 1 night. ஸோ நாங்கள் 11 மணிக்கு எடுத்தோம், சாட்டர்டே காலையில். ஸோ ரிட்டர்ன் நாங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டு 9 மணிக்கு தான் நாங்கள் ட்ராப் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1500, 2 நாளைக்கு சேர்த்து 3000 வந்துச்சு. இந்த கார் பார்த்தீங்கன்னா டீசல் தான், ஸ்விஃப்ட்டு. டீசல் போட்டோம். டீசல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 86 ரூபா கிட்ட வருது. அதாவது 87 ரூபா வச்சுக்கலாமே ரவுண்டா. இந்த வண்டி தான் எடுத்திருக்கோம். இருங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை போய் பிக்கப் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்கிறேன். வந்துட்டானுங்க. ஹாய் காய்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் தான். டிக்கில போட்டுக்கோங்க. டிக்கி ஓப்பன் பண்ணிட்டேன்டா. டிக்கி ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த டிக்கி இல்லை. டேய், டிக்கி ஓப்பன் ஆயிருச்சுடா. விக்கி மேப் பாத்துக்கோங்க. விக்கி வணக்கம். விக்கி வணக்கம். விக்கி டிக்கில போட்டுவாங்க. டிக்கில அவன்கிட்ட கொடுங்க. அஜீஸ் பாய் அண்ணா கடையில் தான் பிரியாணி வாங்கியிருக்கோம். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 சிக்கன் பிரியாணி, 2 சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன் பிரியாணியா விழுப்புரத்துக்கான சொல்றா. ராக்கி பாய் போடணும். ராக்கி பாயா? ராக்கி பாய் இல்லை, குண்டு பாய். டக்குன்னு கண்டென்ட் வர மாட்டேங்குது. வாங்க, இதுதான் நம்ம கடை. கடை பேர் தான். இதுதான் கடையோட ஓனர். இதெல்லாம் வேலை செய்யறது சரிங்களா? சார்மஸ் பேர் கடை ஓனர் பேர், கடை லொக்கேஷன் சொல்லுங்க. அது லாபம் சொல்லிட்டேன் அஜீஸ் பாய். ஆமாம் ப்ரோ, கோப்ரோ vloggers செக் பண்ணி பாருங்க. டேய், கூட ஃப்ரெண்டாக இருந்துச்சு, இது கூட சொல்ல மாட்டியா? அண்ணன் தான் ஓனரா? ஓகே. ஓகே. ஆரவல் போற வழியில் அஜீஸ் பாய் பிரியாணி கடை. ஓகே. நம்ம கோட்டைக்கு போறோம்னா வாங்க, அண்ணன் சாப்பிடுங்க, டேஸ்டா போங்க. ஓகே. காசு கொடுக்காம போலாமா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட். அவ்வளோதான். கொடுக்கலன்னா இவனையும் வந்து தட்டிங்க, கமெண்ட்ஸில் வந்து தட்டுங்க. ஸ்ரீராம் செக்இன் பண்ணிட்டாங்களா ப்ரோ? நம்பர் 102 103. ஓகே. வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ. இதுதான் வனம் போல் ஸ்டேன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஆரவல் போகிற ரோட்லேயே வந்துட்டு இருக்கு. நம்ம ரூம் டூர் பார்த்துடலாமா? 102 தான் நம்மளோட ரூமு, ஃபர்ஸ்ட் ரூமு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்துட்டு இருக்குது. இந்த ரூமு பிரான்ஸ் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே ஸ்டைலில் வந்துட்டு இந்த ரூம் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதான் பெட்டு. இங்கே ஒரு டிவி இருக்குது. சூப்பராக ரூம்குள்ளேயே வந்துட்டு ஒரு செடி வந்துட்டு வச்சுருக்காங்க. அதாவது இது ஒரிஜினல் செடி தான் கைஸ். இந்த செடி பேர் என்னன்னு தெரியல, பட் ரூமோட டிசைனிங்லாம் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, யாரும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல பாருங்க. ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. ரூமோட பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஹீட்ரு இருக்குது, வெஸ்டர்ன் தான், ஷவரும் இருக்குது. ஸோ நம்மளோட இன்னொரு ரூம் போய் பார்த்துடலாமா? இன்னொரு ரூம் இதை விட சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃப்ரான்ஸ் ஸ்டைலே வந்துட்டு இருக்கும் டிசைனிங். இங்கே பாருங்க, இங்கே சூப்பராக டிசைனிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மிரரும் பார்த்துக்கலாம் போல். ஆக்சுவலி இது பேரில் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா ரூம்லேயுமே ஏசி வந்துட்டு இருக்குது. இந்த ரூமோட பாத்ரூம் நல்லாவே இருக்குது, நீட்டாகவே இருக்குது. பார்த்தீங்களா, அந்த ரூம் அளவுக்கு இல்லை. மெயினாக இந்த ரூம் புக் பண்ணதுக்கு காரணமே ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போகிறோம். பசங்க தான் கேட்டே இருந்தாங்க ஸ்விம்மிங் பூலோட ரூம் வந்துட்டு வேணும்னு. கடைசியில் அதே மாதிரி ரூம் கிடச்சிருச்சு. நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பேர் பார்த்தீங்கன்னா வனம் பூல் ஸ்டேன்னு தான் சொல்லுவாங்க. booking.comல தான் புக் பண்ணேன், அதனால சீப்பாக வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் இல்லாமல் நார்மலாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் 8000 வரும். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கல்ச்சரில் இந்த ஸ்டே வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 8000 rupees ஒரு நாளைக்கு 2 பேர்த்துக்கு. அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு இங்கே. இந்த ரூமோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு சேர்த்து 2 ரூமு 3785 rupees வந்துச்சு. இப்போ ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 935 rupees வந்துட்டு வருது.
இதுல பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு வந்து இன்க்ளூடட். அதெல்லாமே நீங்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, அதுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். கப்பிள்ஸோட வாங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த ரூம் எல்லாம் பார்க்கும்போது சீரியஸா கப்பிள்ஸ்க்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அதுவும் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. 4 பேத்துக்கு அஃபோர்டபுள் பிரைஸ். வனம் பூல் ஸ்டேன்னு booking.comல இருக்கும், நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம எங்க போறோம்னா ஸ்விமிங் பூல் போறோம். ஆமா, வாட்டர் கேஸ் போட்டுடலாம். சூப்பரா இருக்குல்ல, இறங்கிட்டா டைவா. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. இது வரைக்கும் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன், அவங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தது. நம்ம அங்க இருந்து குதிப்போம் गाइस. ஸ்விமிங் பூல் லெவல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கு. எனக்கு நான் பார்த்தீங்கன்னா 5.8க்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இருக்கு. நெஞ்சு கிட்ட குழந்தைங்க குளிச்சுக்கலாம். நீ போறியா? பேபியா? ஏன்டா இவ்வளோ பெரிய பன்னிக்குட்டி மாதிரி இருக்க பேபியா மக்கா? இதுதான் குழந்தைக்கு ஸ்விம்மிங் பூல் பாத்தீங்களா? டேய் வாடா குழந்தை விளையாடுறா. எப்படி இருக்குண்ணா? இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்திருக்கும், ஏன்னா குதிக்கும் போது அடியில முட்டுது. கரெக்டா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? இப்போ நாங்கள் விளையாட போகிறது ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்டான கேம். இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரீயாக சொல்லுவோம். ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் போடாமல் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ட்ரீட். முக்கியமான ரூல்ஸ், யாரையும் அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் கூடாது. 1 2 3 You are cheating. You out. Hey, kayya. Cheating. I am cheating. I am first one. Go for it. Nanda first. FB Nanda first. मैं second. और गुंडे है ना पूरे. செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. அதெல்லாம் வேணாம், அவன் விளைக்கிறாரு, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கு. சூப்பரான ஸ்விம்மிங். அதில் பின்னாடி ஒருத்தர் காமிச்சிங்க ஆசாத் ஜி. உள்நீச்சல் போடுவா, இப்போ உங்களுக்காக போட்டு காய்ப்பாங்க. ஜி இருங்க, நான் உள்ள இதான் அவன் நகைச்சுவை. இந்த மாதிரி நகைச்சுவை நிறைய பண்ணுவாங்க. நீதியான ஒரு வந்துருச்சு. இது பெரிய தவக்கலை, விழுப்புர தவக்கலை பார்த்துக்கோங்க. ஐயோ சினுங்கிறானே, போடா வழிய. என்னடா ஏதோ பண்றேன்னு என்ன பண்ணுவேன்? நான் பில்லா பேசி கூட வந்துட்டு இருக்கேன். பில்லாவா? ஓகே, ஒரு நிக்கி மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. சோளாவா? சோளாவா? இல்ல எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, அதை கறி நான் மேலே போய்க்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்றோம். இந்த ஸ்விம்மிங் பூலோட ஸ்பாட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். எப்படி இருந்தது ஆசாத்? நல்லா இருக்கா கைஸ்? நல்லா இருக்கா? பயங்கரம் வர்த்து ஃபுல்லா மூங்கில், சென்ட்ரல்ல பூல். சூப்பரா என்ஜாய் பண்ணோம். போய் சாப்பிடுமா பிரியாணி? பாண்டா குட்டி வாங்க வாங்க. ஹீரோ விக்கி, அவனை ஃபோக்கஸ் பண்ண. அங்க வர ரியாக்ஷனு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் கைஸ். என்னைக்காவது டவுனா ஃபீல் ஆனா சண்டே ப்ரோ வீடியோ பார்த்து நான் மோட்டிவேட். காலையில் வெறும் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சோம். டிஃபன் எதுவுமே சாப்பிடல. ட்ரெயின் ஊட்டி இறங்கி காரை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரியான பசி. அப்போ பசி அப்புறம் தண்ணியில் போய் விளாடுவேன், அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும்.
நாங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பிரியாணி சாப்பிட்றோம். ஒரே பிரியாணி 2 பேர். அஜீஸ் பாய் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. குலோப் ஜாமுன் கொடுத்துருக்கோம் கைஸ், தெரியுதா? நம்ம சில்லி சிக்கன் தான் சாப்பிட்றோம். நம்ம ஊரில் கிடைக்கிற சில்லி சிக்கன் தான். பிரியாணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக பிரியாணி டேஸ்ட் வந்து இருக்குது. எது நியாயமோ அதெல்லாம் சொல்லணும். சில்லி சிக்கனும் சூடாக சாப்பிட்றது நல்லா இருந்திருக்கும். சில்லி சிக்கன் ஆஸ் யூஷுவல் தான், கருகெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. காமெடி. சில்லி சிக்கன் நீட்டாக இருந்தால் வளைஞ்சிருக்கு. எல்லாம் பக்காவாக பிளாக் அண்ட் பிளாக் போட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா? நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா ஒயிட் டவுன் தான் போக போகிறோம். ஐ மீன் ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் தான். ராக் பீச்சே தான். எக்ஸாக்ட். ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டா? அது என்ன ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்? ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்னா இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கு. நம்ம இருக்கிறதே பிரான்ஸ்ல தான் இருக்கோம். ஃப்ரான்ஸ் அப்படி இல்லையே. பிரான்ஸ் நான் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து மினி பிரான்ஸ்னே சொல்லுவாங்க. பிரான்ஸ் கண்ட்ரியோட சேர்ந்தது தான் பாண்டிச்சேரி. நம்ம இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15, 1947 இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சது. பட் பாண்டிச்சேரிக்கு மட்டும் 2 சுதந்திர தினம் வந்துட்டு கொண்டாடுவாங்க இங்க. ஆகஸ்ட் 15, 1947 அதுவும் கொண்டாடுவாங்க. ஆகஸ்ட் 16, 1962. 1962 என்ன காரணம்னா, 1962 தான் பிரான்ஸ் கண்ட்ரி வந்துட்டு நம்ம இந்தியா கூட பாண்டிச்சேரியை இன்க்ளூட் பண்ணது. ஐ மீன் பாண்டிச்சேரினா 50% பிரான்ஸ் கண்ட்ரி, 50% இந்தியன் கல்ச்சரும் இருக்குங்கிற மாதிரி. ஐ மீன் இந்தியன் கல்ச்சரும் இருக்கு, பிரான்ஸ் கல்ச்சரும் இருக்கு, ரெண்டுமே இருக்கிறது தான் இந்த பாண்டிச்சேரி. ஸோ அதனால தான் பிரான்ஸ் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல டூர் கைடாக மாத்திட்டீங்க என்ன கரெக்டா ஹிஸ்ட்ரிலாம் பேச வைக்கிறேன். பட் பரவாயில்ல, இதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் ஒயிட் டவுன் பக்கத்தில் போனோம்னா இங்கே லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் கல்ச்சராக இருக்கும். ஆனால் ஒயிட் டவுன் கிட்ட போகும்போது அப்படியே பிரான்ஸ் கல்ச்சர் மாறிடும். இப்போ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட சிட்டிசன்ஷிப்பே இங்கே வந்துட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் ஸ்ரீராம், நீ இந்த லோக்கல் தானே, விழுப்புரம் தானே, உனக்கு தெரியல? அடிக்கடி வந்தா பார்க்கலாம் ஜி, ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் ஃபாரினர்ஸே சில பேர் வாழ்றாங்களே இங்க. அந்த ஃப்ரெஞ்சுக்கு இதுக்கு போனால் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட்டு, ஒயிட் டவுன். ஓகே, இங்கெல்லாம் போனால் கண்டிப்பாக பார்க்கலாம். வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு கிளம்புறோன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். மோஸ்ட்டாக எல்லாருமே அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, விளாக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் அதுதான் பண்ண போகிறோம், விளாக்ஸ். ஒயிட் டவுனுக்காக தான் வெயிட்டிங். அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே 2 சட்டையும் தூக்கி வச்சிருக்கேன். போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் எல்லோ வால்லாம் போட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் மோஸ்ட்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃப்ரான்ஸ் பீப்புளெலாம் வாழ்கிறதுலாம் இங்கே தான். அந்த ரமா படத்தில் ஓவல்லா லா லா அந்த மாதிரி சாங்கு ஏகப்பட்டது எல்லாம் இங்கே தான். இந்த இடம் தாங்க, தெரியுதா? அந்த சம்பளக்க வர கறக்கவே இங்கே பாருங்க, இந்த வால், இந்த மாதிரி வால்லெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இருங்க, காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே போட்டுடலாமா? இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல டான்ஸ் ஆடினாங்க, அந்த கிரே கலர் இது கரெக்டா? நிறைய பேர் அந்த பிங்க்ல பார்த்துருக்கீங்களா? ஆமா, அங்கே போகணும். எங்க போனோம்? நிறைய அந்த சீன்ஸ்ல அந்த பிங்க் கலர்ல மரம் இருக்கு. இந்த சைடு பாருங்க, சரி வியூ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல இந்த பில்டிங்லாம். இதெல்லாமே பிரான்ஸ்காரங்க கட்டினது தான். அதனால தான் இந்த கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஓல்டு டைப்பா இருக்கு. யாரு? இந்த ரெமோ பண்ண வரும்ல, ஆமா, அந்த சாங்கோட வால் அங்க இருக்கு. சம்பள கவர தொரக்கவே மாட்டனே முழு சாதல் வேனே ஆம்பளை கட. ஓ, அந்த இடத்துலயா அந்த சாங்? ஓ, இந்த விண்டேஜ் வண்டியில எடுத்துட்டு வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதான் ஃபுல்லாவே போட்டோ ஷூட்டுக்கு உண்டான பிளேசஸ். இது வந்து இடக்குள்ள போடும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. வெளியிருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. நிக்கிறீங்களா போட்டோக்கு? இதெல்லாம் பழைய வாழ். அங்க வாங்க. எங்க கூப்பிட்டு போறீங்க? ராக் பீச். இது ஃபுல்லாவே ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் தான் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டோஸ் வந்து நம்ம எடுக்கலாம். இங்க பாருங்க, ஒன்று இருக்கு. இதுவே அங்க போய் அங்க பார்க் ஆப்போசிட்ல ஒன்று இருக்கும். அங்கதான் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். ஃப்ரெஞ்ச் காலனியோட மெயின். ஓ, இதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் காலனியோட. செமையா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா. எங்கடா நைட்டும் வருவோம். நைட்டும் ராக் பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பாத்தீங்களா அது பேர்ட்லாம் இருக்கு. எடுக்கிறீங்களா விங்ஸ் கூட? இப்போ வந்த டைம் பாத்தீங்கன்னா கைஸ், நாங்க 4 மணிக்கு தான் வந்திருக்கோம். இதுவே 12 மணிலாம் வந்திருந்தா அவ்வளவுதான். இதுவும் இந்த கருப்பு சக்கல்ல வெயில் வாட்டி எடுத்துரும். ஸ்ரீராம் அடிக்கடி வர ஸ்பாட் நீங்க பாத்தீங்களா? திஸ் இஸ் ராக் பீச். ஓவரால் வியூ பாருங்க. ஓவராலான வியூ.
மகாத்மா காந்தி ஸ்டாச்சு அந்த சைடு தான் இருக்கு. அதை நம்ம நைட் அப்படி வரும்போது அதெல்லாம் கவர் பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு நைட்டு வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு இதே மாதிரி க்ரௌடடா இருக்கும், சூப்பரா இருக்கும். நைட் லைஃப் பாக்குற மாதிரி இருக்கும். வெளிச்சல இருக்கும், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த எல்லோ கலர் லைட்டிங்ஸ்ல எல்லாம் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு செமையா இருக்கும். பிளான்னா பீச் ஹாப்பிங் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நாங்க இந்த ஒயிட் டவுன் அகைன் வந்து நைட் லைஃபை வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் பிளான்ல இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி எங்க இந்த கடையிலையா? ஏதோ வேணுமாடா? எந்த கேப்பு? இதுவா? ப்ரைஸ் எவ்வளோ? 180. வேண்டாம். முன்னாடி போகலாம், கண்ணாடி போட்டு இவன் வந்துட்டு ஒரு ஒன்றை விட மாட்டேங்கிறான். அங்கே ஒரு 10 பொண்ணு இருந்துச்சுன்னா போயிடுறான். ஆண்டவனுக்கு தெரியும், அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிறான். மறுபடியும் காட்டுறேன், அவனை பார்த்துக்கோங்க. அவன் எந்த பெண்களை பார்க்கறானோ உங்களுக்கு ஒரு உயரத்தோட காட்டுறேன். ஸ்டே டியூன். பாருங்க அப்படியே பாருங்க, அங்க பாருங்க அப்படியே பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டவுன் அதே செவரு அதே பில்டிங் தான். என்ன கொஞ்சம் கலரை மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். வந்ததுல இருந்து இதே கலர் தான் காட்டிட்டு இருக்கோம். அதே தான். அங்கே ஒரே ஒரு மஞ்சள் கலரில் பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன பார்த்துருக்கீங்கன்னா நம்ம கார் தான் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவர் தான். ஏன்னா விழுப்புரத்துல பிறந்து பாண்டிச்சேரியிலேயே வளர்ந்து இங்க வந்து அவ்வளவுதான் நம்ம முடித்து